ஸ்பாட்டிஃபையில் வந்த சில மாதங்களேயான வா நண்பா வாழாம் சேனலில் ஃபர்ஸ்ட் கொலாப் எபிசோடோட வந்தாச்சோங்க பவித்ரா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த புக்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. இந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்கவே நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். இந்த ஸ்டோரி புக்கு, இந்த ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் நிறைய வகைலாம் இருக்கும்ல, அந்த புக்கெலாம் படிக்கிறதுக்கு எப்படிங்க இன்ட்ரெஸ்ட் வரும்? அதுவும் முக்கியமாக அந்த லைப்ரரி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் அந்த டீச்சர் ஒரு புக்கு கொடுப்பாங்க, இல்லை நம்மளே ஒரு புக்கு கூட எடுத்துக்கலாம். எடுத்து அதை படிக்கணுமா, நம்ம கம்முன்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் இருக்க கூட பேசக்கூடாது, தூங்கவும் கூடாது. ஸோ நமக்கு புக்கு படிக்கிறதும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பக்கத்தில் இருக்க கூட பேசக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுவேன்? 40 நிமிஷத்தை நான் எப்படி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இதனாலேயே அந்த லைப்ரரி பீரியட் சுத்தமாக பிடிக்காது. சரி, கிளாஸ் விட்டு எங்கேயோ போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜிக்கு நடந்து போவேன். அங்கே போய் உட்காந்துருவேன், எல்லோரும் சுற்றி பார்ப்பேன், சும்மா அந்த புக்கில் இருக்க படத்தெல்லாம் பார்ப்பேன், திருப்பி அங்கேருந்து கிளம்பி கிளாஸுக்கு வந்துடும். இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு. ஸோ இப்படியே புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சனுக்கு ஒருத்தர் அப்ரோச் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க. உங்கள் பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு, என்னோடய அரியணை துரோகம் புக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க தான் அரியணை துரோகம் புக்கோட ஆத்தர் விஜய் நவீன் அவர்கள். நான் யோசிக்கிறேன், நம்ம புக்கே படிக்காத ஆள் நம்ம புக்கு படித்து நம்ம ரிவ்யூ போட்டு நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணுறோங்க, சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி துணிச்சலோட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த புக்கு நிறைய தடைகளுக்கு அப்புறமா, நிறைய மாதங்களுக்கு அப்புறமா February 14 காதலர் தினம் மணிக்கு அந்த புக்கு எனக்கு கிடச்சிது. எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன், செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் போடுறேன். போட்டுட்டு ஒரு 2 நாள் இந்த புக்கு எடுக்கவே இல்லை, பேக்கில் தூக்கி ஒரு உரமாக வச்சுட்டேன். திருப்பி அந்த புக்கு ஏதோ ஒரு ஞாபகம் அந்த புக்கை திருப்பி திறக்கிறேன். ஒரு 2 பேஜ் படிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. 3வது பேஜ் படிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ சப்போஸ் புக் படிக்காத ஒரு பர்சன், பயங்கரமாக படம் பார்க்குற ஒரு பர்சன் புக்கு படிக்காங்களாம், அவங்க நம்ம சொல்லலாம், படம் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, நீங்கள் புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படமும் பார்க்காத பர்சன், புக்கும் படிக்காத பர்சன், அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்டே நீங்கள் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லி என்ன புக்கு படிக்க முடியும்? நான் என்னன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணி புக்கு படிக்க வைப்பேன். ஐப்பல்ல ராஜா, தெரியாமல் நம்ம கால் விட்டுட்டோம் போல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெகுலேட்டெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜாக படிக்க ஆரம்பிச்சு, ஒரு 10 பேஜ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த கதையோட ஆர்வம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளாக இன்ட்ரெஸ்ட் வர எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் படித்து அரியணை துரோகம் புக்கை 7 மார்ச் 2023 முடித்தேன். லைஃப்லேயே முதல் முறையாக ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடித்தேன். அதோட ரிவ்யூ இப்போ நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அரியணை துரோகம் புக் ரிவ்யூ. அரியணை துரோகம் அப்படிங்கிற புக் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிக்ஷன் ஸ்டோரி புக். அதாவது அந்த காலத்தில் இந்த போர் புரிஞ்சுட்டு இருந்தாங்களே, அந்த காலத்தில் மென்சுரல் அவேர்னஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜினரி ஸ்டோரியாக சொன்ன புத்தகம் தான் அரியணை துரோகம் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் வர கேரக்டர்ஸ் எதுவுமே நிஜமல்ல, அனைத்தும் கற்பனையே. இந்த புத்தகத்தில் தம்பி பாசம், அக்கா பாசம், காதல், அண்ணன் தம்பி உறவு, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற உறவுன்னு எல்லா வகையான உறவுகள் பற்றியும் அதோட உணர்வுகள் பற்றியும் இந்த புக்கில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் நிறைய ஊர்கள் இருக்கும். அதாவது சேர நாடு, கந்தர்வ ராஜ்யம், கோசல நாடு, வேளிர் ராஜ்யம், கலிங்க நாடுன்னு நிறைய ஊர்கள் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஊர்லேயும் ஒரு அரசர், ஒரு இளவரசர், ஒரு மூத்த இளவரசர், ஒரு இளைய இளவரசர், இளவரசின்னு நிறைய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. இந்த கதாபாத்திரங்களில் என்னென்ன உறவுகள் இருக்குது, என்னென்ன உணர்வுகள் இருக்குது, அது எப்படிலாம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த புக்கில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த சொல்லியிருந்த பார்த்தீங்களா நாடுகளில், இந்த நாடுகளில் சேர நாட்டுக்கும் கலிங்க நாட்டுக்கும் தான் ஃபைட்டே. சேர நாட்டுக்கு சில பல ஊர்கள்லாம் உதவி பண்ணுவாங்க, கலிங்க நாட்டுக்கு சில பல ஊர்கள்லாம் உதவி பண்ணுவாங்க. அந்தந்த ஊர்லாம் சேர நாட்டுக்கு உதவி பண்ணுது, எந்தெந்த நாடுலாம் கலிங்க நாட்டுக்கு உதவி பண்ணுது, சேர நாட்டுக்கும் கல் நாட்டுக்கும் ஏன் சண்டை வந்துச்சு, யார் அரியணை பிடிக்கிறதுக்காக துரோகம் செய்கிறாங்க, அந்த துரோகம் எப்படிலாம் இம்பேக்ட்ஸ் கொடுக்குது, ஒரு மனுஷனை எந்தெந்த எக்ஸ்டென்ட்லாம் கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் அரியணை துரோகத்தோட மெயின் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னா பூமி தேவி அப்படிங்கிறவங்க. இவங்க சேர தேசத்து இளவரசியாக இந்த ஸ்டோரியில் வந்திருப்பாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தைரியமாக, எல்லா விஷயத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இந்த ஸ்டோரியில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகும்போது எப்படி பழகணும், எப்படி தலகணம் இல்லாமல் ஒருத்தர் கூட பழகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி படிக்க எனக்கே தோணுச்சு, இவங்க நேரில் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, நேரில் இருந்தால் கண்டிப்பாக நான் இவங்களை மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இந்த புத்தகத்தில் விஜய் அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு 5 விஷயங்களை உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேளிர் ராஜ்யத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ வேளிர் ராஜ்யத்தின் இளவரசர் தான் ஆதவன் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்வார், நம்ம படையில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க மக்கள், இதை வச்சுட்டு நம்ம வார் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், 16 வயசு கடந்த எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு வார்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு அமைச்சர் வந்துட்டு, எதுக்குங்க சாதாரண பெண்களை வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்போ நம்ம இளவரசர் செம்ம காண்டே, உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது? எனக்கு 69 ஆகுது இளவரசே அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம அமைச்சர். அப்போது இளவரசர் வந்துட்டு, உங்களை விட 1/3 ஏஜ்லேயும் கம்மியாக இருக்கிற பெண் தான் சேர இளவரசி பூமி தேவி அவர்கள். அவங்க 7 போரில் ஈடுபட்டு 5 போரில் சக்ஸஸ் ஆகி 2 போரில் ஃபெயிலியர் ஆனவங்க. இப்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரியணையை பிடிச்சிருக்காங்க. அவங்களும் சாதாரண பெண் தானே, அவங்க வெற்றி பெற்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வெக்கமே இல்லாமல் ஈன்னு சிரிச்சிங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டுப்பாரு. வெற்றி எண்ணிக்கையை பொறுத்ததல்ல, நாம் போரிடும் எதிரியை பொறுத்தது அப்படின்னு வேளிர் ராஜ்யத்தின் இளவரசர் ஆதவன் சொல்லியிருப்பார். அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு பெண்ணை ஆதரிக்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயமோ, அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஆதரிக்கிறது, ஒரு பெண்ணை ஆதரித்து பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் பாயிண்ட், மென்சுரல் அவேர்னஸ் பற்றி இந்த புக்கில் குறிப்பிட்டிருந்தது. ஸோ இந்த மென்சுரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கும் தேவையான ஒரு விஷயம், ஆண்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அது இல்லாதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னா வேளிர் ராஜ்யத்தில் சொன்ன மாதிரி, அந்த ஆதவன் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்திருப்பாங்க, பெண்கள்லாம் வந்திருப்பாங்க, வந்து ட்ரெயின் எடுத்துப்பாங்க. அவர் நோட்டீஸ் பண்ணுவார், ஒரு 20 டேஸ்க்கு இல்லை 25 டேஸ்க்கு திடீர்னு ஒரு பெண்கள் எல்லாருமே டயர்டாயிடுறாங்க, ரொம்ப சோர்வாயிடுறாங்க, என்ன தான்டா பிரச்சனை அப்படின்னு அவர் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பார். அவருக்கு இந்த பீரியட்ஸ், அவருக்கும் 20-25 இயர்ஸ் இருக்கும், அதனால இந்த பீரியட்ஸ் பற்றியோ இல்லை இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய உடம்புல சேஞ்சஸ் பற்றியோ அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அவர் என்ன பண்ணுவார், பூமி தேவியை போய் மீட் பண்ணுவார். இந்த மாதிரி எங்கள் பெண்கள்லாம் ரொம்ப சோர்வாயிடுறாங்க, ஒரு 20-25 டேஸில் சோர்வாயிடுறாங்க, என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே பூமி தேவியை கையோடு கூட்டிகிட்டு வந்து எங்கள் பெண்கள்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு பூமி தேவியை கையோடு கூட்டிகிட்டு வருவார். ஸோ பூமி தேவி வந்து பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும், இதுதான் பீரியட்ஸ், இதனால சோர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அனாட்டமி, இந்த பீரியட்ஸ் பற்றின ஃபுல் அவேர்னஸ் பற்றி அந்த பெண்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மூலயமா ஆதவன் தெரிஞ்சுப்பார். தேர்ட் பாயிண்ட், சேயிங் நோ இன் அ ரிலேஷன்ஷிப். ஒரு உறவில் நோன்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு உறவில் நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோன்னு சொல்கிற சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். வானவன் அப்படிங்கிறவர் போருக்காக ஒரு படை தேவைக்காக இருந்திருப்பார். ஸோ அப்போ வல்லவன் கிட்ட கேட்பார், ஏன்பா கொஞ்சம் படையை தரியாப்பா, எனக்கு வந்து நான் ஒரு வார் புரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், ஒரு போர் புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போது வல்லவன் வானவன் கிட்ட சொல்லுவார், எனக்கு இந்த போர்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் என் படையெல்லாம் உன்னால் எனக்கு கொடுக்க முடியாது உனக்கிட்ட, நான் வேணால் உன்னோட போருக்காக உணவு வேணால் கொடுக்குறேன், ஃபுட் வேணால் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல நோங்கிறத இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லியிருப்பார். ஃபோர்த் பாயிண்ட், ஊமைகளை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காரு. ஒரு ஊமையை சொல்லி ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அங்கே ஃபீலிங்கை நம்மளை உணர வைக்கிறதுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். விஜய் நவீன் அவர்கள் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஆற்றில் பற்றிய அத்தனை பெரிய நெருப்பினால் ஏற்பட்ட வெளிச்சத்தின் பிம்பமானது ஆற்றின் ஒரு முனையில் பீமன் நின்று கொண்டிருந்து முறைப்பதையும் வானவன் தன் யானையின் மீதிருந்து அவனை முறைப்பதையும் தெளிவாக காட்டியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த நெருப்பு ஒரு லைட் வர அளவுக்கு எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுதோ அதே மாதிரி பீமனோட மனசுலையும் வானவனோட மனசுலையும் பயங்கரமாக கோவம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இதை படிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபிஃப்த் பாயிண்ட், கம்பேஷனை பற்றி சொல்கிறது. எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ப்பா. என்னதான் மனுஷங்களை குத்தி கொலை பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ப்பா, ஒரு அன்புன்னு ஒன்று இருக்கும்ப்பா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆதவன் அப்படிங்கிறவர் ஒரு நாட்டு இளவரசருக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த போர் நடக்கும்போது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, யானைகளை வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து அனுப்புவாங்க. அப்போ ஆதவனுக்கு குத்தி கொலை பண்ணுறதுக்கு மனசு வராது. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே யானைகள் கூட ஜாலியாக விளாண்டு பழகி அந்த யானை மேலே ஏறி அவர் சவாரி செய்யும்போது அந்த வானத்தை டச் பண்ணுற மாதிரி இருக்குமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. அப்படிப்பட்ட யானைகளை அவர் கொள்றதுக்கு மனசு வரலையா. அப்போ வந்து அவர் சொல்லுவார், மனுஷங்க செஞ்ச தப்புக்கு இந்த ஒன்று முறையாக இந்த உயிர்கள் என்ன செஞ்சுது, இவங்களையே நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது படிக்கும்போதே பரவாயில்லையே, அரசர்களுக்கும் சாஃப்ட் கார்னர்லாம் இருந்திருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
இந்த 5 விஷயங்கள் இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருந்துச்சு. இந்த புக்கை நீங்களும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புக்கில் எந்தெந்த விஷயங்களை பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து கதை மாதர்கள் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காது. அதாவது யார் எந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, எந்த கேரக்டர் எந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு பேஜை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ஸ்டோரி படிக்க ஏதாவது கேரக்டர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாலோ, இல்லை ஏதாவது கேரக்டர் இவங்க எந்த ஒரு இளவரசர் தெரில, இவங்க எந்த ஒரு இளவரசி தெரில அப்படின்னா டப்புக்குன்னு நம்ம முன்னாடி போயிட்டு கதை மாதர்கள் இந்த டீட்டெயில்ஸில் போய் ரெஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ எனக்கு அது ஆக்சுவலி யூஸ் ஆச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காலத்து மக்கள் இந்த காலத்தில் நடக்கிற விஷயங்கள் ஹிஸ்டரியில் நடந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷுவலைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இது இருந்தது. அதனால இந்த 2 விஷயங்களும் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சுது. இந்த புக்கில் நான் நெகட்டிவாக பார்த்தேன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயங்கள் 2 விஷயங்கள் தான். ஒன்று, பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ப்ராப்பராக இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதாவது டயலாக்ஸ்க்கெலாம் டபுள் கோட்ஸ் கொடுத்தும், கம்மா கொடுக்குற இடத்துல கம்மா கொடுத்து, அந்த மாதிரி வந்து பங்க்சுவேஷன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருந்திருக்கும். பிகாஸ் எனக்கு டயலாக்ஸ்லாம் சில தெரியாமல் அது ஒரு 2-3 தடவை அந்த லைன் படிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆச்சு. ஸோ அதனால் பங்க்சுவேஷன்ஸ் நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க விஜய். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா விஷுவல்ஸ். அதாவது இன்னும் கொஞ்சம் டயக்ராம்ஸ்லாம் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் ட்ராயிங்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த புக்குக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/5. இந்த புக்கு எழுதின விஜய் நவீன் அவர்கள் ஒரு நம்மள மாதிரி ஒரு நார்மலான யங்ஸ்டர் பர்சன் தான். ஸோ புக் எழுதலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போது இது 3rd புக்காக எழுதியிருக்காரு. இந்த புக் மட்டும் இல்லாமல் யஷ்வந்தினி அப்புறம் கண்ணத்துக்குழி அப்படிங்கிற புக்கு கூட எழுதியிருக்காரு. அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது மூலயமா இவங்களே கிரேட் ஆத்தர்ஸாக, கிரேட் லிரிசிஸ்டாக, இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டராக கூட வரலாம். அதனால் நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த புக் அரியணை துரோகம் அப்படிங்கிற புக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், டூநூல் அப்படின்ற நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ விஜய் நவீனோட ஐடியும் கீழே கொடுக்குறேன். அவங்க ஐடியில் போய் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த எபிசோடு ஃபர்ஸ்டான கொலாப் பண்ண எபிசோட். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாட்டுக்கெலாம் லிரிக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியான @thekarika32 அப்படிங்கிற என்னோட ஐடியிலையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோட ஐடியும் விஜய் நவீன் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸும் சொல்லலாம். வேறொரு எபிசோடில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பவித்ரா சைனிங் ஆஃப்.